ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனலில் நாம் பார்க்க போகிறது ஒரு ஹெல்தியான பொரியல் ரெசிபி. இது வந்துட்டு காராமணி காய் பொரியல். இந்த பொரியல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்டியாக. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயெல்லாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் வந்து தட்டைக்காய் அல்லது காராமணி காய் அப்படின்னு சொல்லுவாங்க. காராமணி பயிர் வரும்ல, அந்த பயிரோட காய் தான் இது. இது வந்து எங்கள் தோட்டத்திலேயே இருக்குது. அதனால நல்லா ஃப்ரெஷ்ஷாக பிஞ்சாக பறித்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் சின்ன சின்ன பூச்சி எதுனா இருக்கலாம். இப்போ வாஷ் பண்ணிட்டு இந்த டிப்பு ரெண்டையும் நம்ம கட் பண்ணிக்க போகிறோம், ரெண்டு சைட்லேயும். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரியே எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை நீங்கள் வேணுங்கிற சைஸில் வெட்டிக்கலாம். நான் வந்துட்டு கொஞ்சம் நீள துண்டுகளாக போட போகிறேன். உங்களுக்கு பொடியாக இருந்தால் பிடிக்கும்னா அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டிக்கலாம். இப்போது இந்த காயில் வந்துட்டு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் வந்து நிறைய புரத சத்து இருக்குது, அப்புறம் ஃபைபர் இருக்குது, அப்புறம் ட்ரிப்டோபேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சத்து இருக்குது. இது வந்துட்டு நம்ம உடல் சோர்வு போக்கி ஒரு நல்ல நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஃபோலேட் இருக்குது. இது வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு, அதாவது வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோலிக் ஆசிட்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஈக்குவலண்ட்டாக இது வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். B12 இருக்குது. இந்த மாதிரி நிறைய சத்து இருக்கும். இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. இல்லை பேன் அடுப்பில் வச்சுருக்கிறேன். இதில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். இதுக்கு இடையில வந்துட்டு நான் ஒரு 3 பல் பூண்டு இந்த மாதிரி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சோண்டு வெங்காயம் அதையும் இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். கடுகு வெடிக்குது. நம்ம இந்த பூண்டு வெங்காயம் ரெண்டையும் சேர்த்துக்கலாம். பூண்டு லேசாக ஒரு வறுத்துட்டு நம்ம வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலை. வெங்காயமும் பூண்டும் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்கிறேன் இந்த தட்டைக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா உப்பு மஞ்சளையும் போட்டு கலந்து விட்டுட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டுக்க போகிறோம். சீக்கிரமே வெந்துடும். வேகிறதுக்கெல்லாம் ரொம்ப டைம் எடுக்காது. இப்போ இதை மூடி போட்டு வேக விட்டுடலாம். இது வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம மிளகா பொடி அதெல்லாம் சேர்த்திக்கலாம். இது வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் கிட்ட ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி வச்சு 5 நிமிஷம் ஆச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணி ஓரளவுக்கு சுண்டிடுச்சு. இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி இருக்குது. இப்போ வந்து காய் வெந்திருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 3/4 பங்கு வந்து காய் வெந்திருக்கும். இந்த மாதிரி நசுக்கி பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நசுங்கும். அந்த அளவுக்கு வெந்துருச்சுன்னா செக் பண்ணிட்டு மசாலாலாம் சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, கொஞ்சோண்டு சீரகத்தூள், ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சீரகத்தூள், கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்திக்கோங்க. ஏன்னா பெருங்காயம் வந்து நல்லது. இது வந்து வாய்வு, அதனால். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து அந்த மீதி இருக்க தண்ணியும் சுண்டி இந்த காய் முழுசாக வேகும்போது அந்த மசாலாலாம் நல்லா அதுக்குள்ளே பிடிச்சி வெந்துடும். இப்போ மூடி வச்சலாம். திரும்பி ஒரு 5 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வேகட்டும். இப்போ இன்னொரு 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நம்ம விட்ட தண்ணி எல்லாமே நல்லா சுண்டிருச்சு. இப்போ வந்து காயில் வந்து நல்லா அந்த மசாலாலாம் நல்லா கோட் ஆயிடுச்சு. இப்போ சூப்பராக வெந்தும் இருக்கும் காய். இப்போ மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ண வேண்டியதான். தேங்காய் துருவல் ஆப்ஷனல், உங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்திக்கோங்க, இல்லைனாலும் அது நல்லா தான் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அவ்வளோதான், நம்மளோட காராமணி காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஈஸியான ஹெல்தியான ஒரு காராமணி காய் பொரியலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ அதோட ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.